ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு பாலையாவோட படத்தை பார்க்க போறோம். அப்படிதானே? பாலையா படம் பார்க்கறோம். நார்மலா ஒரு பாலையா படம்லாம் பார்க்குற மாதிரி இருக்காது. பட் எனக்கு தெரிஞ்சு பாலையாவுக்கு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மூவி தான் இந்த மூவி. நாங்க ரெண்டு பார்த்து வந்துடுவோம். பகவந்த் கேசரி மூவி அதுதான் பார்க்க போறோம். இதை அப்படியே பார்த்துக்கிட்டே லைவ் கமெண்ட்ரி கொடுக்கலாம். வாங்க பாலையா பாலையா விட்டா என்னது வீரகேசரியா பகவந்த் கேசரி. பகவந்த் கேசரி இந்த படத்தை நாங்க ரொம்ப ஆர்வமா பாக்குறோம்னா இல்ல அதுக்காக தான் பாக்குறோம். எதுக்காகன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்காக சொல்ல விரும்பல. ஆமா, சொல்ல விரும்பல. அதுக்காக தான் பாக்குறோம். ஆனா அதுவா இருக்காதுன்னு சொல்லி நாங்க நம்புறோம். நான் நம்புறேன். அதாவது பாதி அதுவா இருக்கும், நான் நம்பல. ஒரு சில இதுங்க மட்டும் அதுவா இருக்கும், ஒரு சில இதுங்க அவங்க எல்லாம் சொந்தமா யோசிச்சு ஏதாவது புதுசா பண்ணிருப்பாங்கன்னு எங்களுக்கு தோணுது. ஓகே போடுங்க, பாலையா என்ட்ரி சீனை பார்ப்போம். அந்த என்ட்ரி ஓகே. இந்த பாலையா மூவி எடுத்துக்கிறோம்னா வழக்கமான ஒரு பாலையா மூவி, வழக்கமான ஒரு பாலையா மூவியை பார்க்கறது விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது ஏன்னா வழக்கமான பாலையா மூவியில வந்து ஸ்டோரி வந்து 10% தான் இருக்கும். பட்டு பாலையா வந்து 100% இருப்பாரு. பட் இந்த படத்துல பாலையா ஒரு 30% வச்சுட்டு ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே அதுக்கெல்லாம் மொத்தமா ஸ்பேஸ் கொடுத்து எடுக்கப்பட்ட படம் தான் இந்த என்னன்னா இது வாயில் வர முடியாது. பகவந்த் கேசரி. எவ்வளவு நேரம் பாய்ச்சது பாலையா பாக்கலைக்கு சார் பக்கெட்ல தண்ணி புடிச்சு போணும். அதுக்கப்புறம் தான் இவனை கொல்லணும். அதான் நீங்க அடிங்க. தம்பி சார் சாப்பாடு இருக்கு. தம்பி நீ சாப்பாடு எடுக்கிறது. சாப்பாடு சரி போதும் பாத்தாதா. போய் என்னப்பா பண்ண போறோம்? இந்த காலையில வெயில எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நேரம் 180 அடிக்கு தெரிஞ்சவர். தாத்தா பயங்கர குஷியில இருக்கீங்க போல இருக்கு. உள்ள இருக்கிற ஆசையெல்லாம் வெளியே வருது. ஆமா தம்பி. எஸ் மதர். உங்களை இன்னும் சந்தோஷப்படுத்தணும். 59 ரூபாய். பாட்டு பாடவா? ஐயோ பாட்டு பாட போறது. நீ பார்த்த பார்வையாலே நானே ஏதோ ஆடேனே, என்ன மாயம் செய்தாயோ. ஐயோ நீ போகும் அதுக்கு என்ன பாட்டு பாடுறாயோ. அந்த பாட்டு அப்படியே டப்பிங் பண்ணி பாட்டெல்லாம் டப்பிங் பண்ண சொல்லி எவன் கேட்பான்? டயலாக் கூட பண்ண போகுது. அந்த பாட்டு அப்படியே பிடிக்க கூடாது. நல்லா பண்ணீங்க சார். நல்லா தான் இருக்கு. எப்படி இருந்தாலும் பாடுங்க. உனக்காக பாடுங்க. என்ன நினைச்சா எனக்கு என்ன பாடுற